வண்டர்ஃபுல். பியானோ பிரமாதமா வாசிக்கிறீங்க. நான் அப்படியே ரசிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் நின்னுட்டேன். தேங்க்யூ. இந்த பியானோவை எங்க அம்மா எனக்கு பரிசா கொடுத்தாங்க. இதை வாசிக்கும் போதெல்லாம் இறந்து போன எங்க அம்மா என்னோட ஆத்மாத்மா பேசுற மாதிரி இருக்கும். துயரமான நேரங்கள்ல இங்க வந்து உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல மனசு லேசாயிடும். You are a very sentimental character. You are correct. இந்தாங்க உங்க அட்வான்ஸ் தொகை. Thank you. இது உங்க ரூமா? அதான் ரூம். அப்படின்னா இந்த ரூமை கொஞ்சம் திறந்து காட்டுங்க. நான் எழுதிருக்கிற ரூமை விட இது பெருசா இருந்துச்சுன்னா நான் இங்கே தங்கிக்கிறேன். ஒருத்தர் துணையா இருந்துக்கலாம். இந்த ரூமை யாருக்கும் வாடகைக்கு விடுறது அபிப்பிராயம் இல்ல. அது திறந்து பார்க்கவும் அனுமதி இல்ல. யாருக்கும் அனுமதி இல்லையா? இந்த ரூமுக்குள்ள அப்படி என்ன ரகசியம் இருக்கு? சிஐடி மாதிரி துருவி கேள்வி கேட்காம உங்க ரூம்ல போய் செட்டில் ஆகுங்க. அது சரி. நீங்க நல்ல மூட்ல இருக்கும்போது வந்து தெரிஞ்சுக்கிறேன். என்ன இன்னைக்கு ஒரு நாள் டின்னருக்கு என் கூட ஹோட்டலுக்கு வரீங்களா? நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒன்னும் சரியான அறிமுகம் கூட ஆகல. அதுக்குள்ள என்ன ஹோட்டலுக்கு கூப்பிடுறீங்களே? உங்க மனசுக்குள்ள என்ன பத்தி என்ன நினைப்பு? பாத்தீங்களா அவசரப்பட்டு என்ன பத்தி தப்பா இட போட்டீங்களே. நீங்க இந்த வீட்டு ஓனர், நான் உங்க குடுத்தனக்காரன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு இது ஏற்பட வேண்டாமா? எது? ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு இந்த டின்னர் முதற்படியா இருக்கட்டுமே நினைச்சேன். ஓஹோ, அப்ப சாரோட ரெண்டாவது படி என்னவா இருக்கும்? என்னைக்கு நீங்க என்ன டின்னர் கூப்பிடுவீங்கன்னு காத்துட்டு இருக்கிறதா. ஓகே, நாளைக்கு நீங்க என்னோட டின்னர் சாப்பிடுறதா இருந்தா இன்னைக்கு உங்க இன்விடேஷன் ஏத்துக்கிறேன். அக்ரீட். லெட்ஸ் கோ. கீழே வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துறேன். மிஸ் பானு, ஐ அம் ரெடி. எஸ், ஐ அம் கமிங். நம்பர் 1 அயோக்கிய ராஸ்கல். என்னங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழ்ல ரொம்ப தெளிவா பேசுனீங்க. இப்ப அதுல இங்கிலீஷை கலந்து கண்ணபினா திட்டுறீங்க. ஐம் சாரி, நான் உங்களை திட்டல. உங்க வலது பக்கம் திரும்பி பாருங்க, நான் யாரை திட்டினேன்னு உங்களுக்கு புரியும். யாரோ ஒரு போலீஸ் ஆபீசர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரையே திட்டினீங்க? அவனை திட்டல, அவன் வேலை பார்க்குற போலீஸ் டிபார்ட்மெண்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? பின்ன என்னங்க, குற்றவாளிகளோட கை குலுக்குவானுங்க, நிரபராதி கையில விலக மாட்டுவானுங்க. காலையில வந்தீங்க, வீடு வாடகைக்கு வேணும்னு கேட்டீங்க. நீங்க யாரு என்னன்னு விசாரிக்காம நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். நீங்க யாரு, என்ன உத்தியோகம் பாக்குறீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. நான் வந்து ஓபி ஐஓபில வேலை செய்யறேன். ஐஓபினா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். அதுல நான் மேனேஜரா இருக்கேன். மெட்ராஸ்ல இந்த பேங்க்குக்கு ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க எந்த பிரான்ச்ல வேலை பாக்குறீங்க? பிரான்ச் அடையார் ஆலமரம். என்னது ஆலமரமா? இல்ல ஆலமரம் இருக்கிற அடையார் பிரான்ச். அடையார்லயே வேலை பாக்குறீங்க? பின்னையா அண்ணா நகர் குடி வந்தீங்க? இது இந்த கடைசி, அது அந்த கடைசி. இன்னும் 3 மாசத்துக்கு என்ன இன்ஸ்பெக்ஷன் ஆபீசரா போட்டிருக்காங்க. அது முடிஞ்ச உடனே அண்ணா நகர் பிரான்ச்சுக்கு தாவிடுவேன். Thanks for your dinner. You're welcome. Good night. Good night. எங்க அப்பா ஒரு ராணுவ அதிகாரி. அவர் கல்யாணமாய் பூபதின்னு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு 5 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவனை வளர்க்கறதுக்கு ஒரு தாய் வேணுங்கிற எண்ணத்துல எங்க அப்பா எங்க அம்மா ஒரு எண்ணாந்தரமா கட்டிக்கிட்டாரு. 2 வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன். பூபதி தாயில்லாத பிள்ளைங்கிறதுனால எங்க அம்மா அவன் மேல அலாதி பிரியம் வச்சிருந்தாங்க. நானும் அவனை கூட பிறந்த அண்ணனா நினைச்சு பாசத்தோட பழகினேன். ஆனா எங்க அண்ணன் என்னையும் எங்க அம்மாவையும் விதர்ப்பமா நினைச்சு விரோதிகளை மாதிரி பார்த்தான். எனக்கு 15 வயசு இருக்கும்போது எங்க அம்மா கால மரணம் அடைஞ்சிட்டாங்க. எங்க அப்பா ராணுவத்துல இருந்து கட்டாய ஓய்வு வாங்கிக்கிட்டு எங்களோடவே வந்து தங்கிட்டாரு. முத்தி போன புத்துநோய் மாதிரி பூபதி கெட்ட நடவடிக்கைகளின் உச்சகட்டத்துக்கே போயிட்டான். மனம் நொந்து போன எங்க அப்பா ஒரு காலகட்டத்துல அவனை தன் பிள்ளையே இல்லைன்னு கை கழுவிட்டாரு. பிற்காலத்துல எனக்கு ஒரு பிடிமானம் வேணுங்கிற நினைப்புல எனக்கு தெரியாம இந்த வீட்டை எங்க அப்பா என் பேர்ல எழுதி வச்சுட்டாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்துட்டாரு. வீடு என் பேர்ல இருக்குங்கிற விவரம் தெரிஞ்ச உடனே எங்க அண்ணன் பூபதி இந்த வீட்டை தன் பேர்ல மாத்தி கொடுன்னு என்ன பல தடவை வற்புறுத்தினா. ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கையை விட்டுட்டு நிரந்தரமா ஒரு உத்தியோகத்துல உட்காரு, நானே உனக்கு ஒரு நல்ல பொண்ணை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இந்த வீட்டையும் உன் பேர்ல எழுதி வச்சுட்டு நான் எங்கேயாவது போய் நேர்மையை ஒழிச்சு பொழிச்சுக்கிறேன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அவன் என்ன நம்பல. எனக்கு யாரோ கள்ளக்காதல் இருக்கிறதாகவும் அதனாலதான் நான் சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கிறதாகவும் குடிச்சிட்டு வந்து என் கூட அடிக்கடி சண்டை போடுவான். சில சமயம் பக்கத்து வீட்டுக்காரங்க பஞ்சாயத்துக்கு வருவாங்க.
நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு 2-3 தடவை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கோம். திடீர்னு ஒரு நாள் எங்க அண்ணனை நானே சுட்டு கொன்னுட்டேன்னு போலீஸ்காரங்க என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா உங்களால என் மேல கோர்ட்ல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய முடியல. ஏன்? பூபதியை நான் சுட்டு கொண்டுட்டு போலீஸ்காரங்க சொன்னாங்க. ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு அவனோட பிரேதம் வேணுமே. என்னைக்கு உங்க அண்ணனோட டெட் பாடியை போலீஸ்காரங்க கைப்பற்றுறாங்களோ அன்னைக்கு நீங்க கைதாகலாம், அப்படிதானே? அத்தைக்கு மேசு முளைக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். Stop it. பானு, நான் ஒண்ணு கேட்டா தருவீங்களா? கேளுங்க. தரக்கூடியதா இருந்தா தரேன். உங்ககிட்ட இல்லாததையா நான் கேட்டு போறேன். நீங்க நினைச்சா உடனே தரலாம். என்ன பேடிக பலமா இருக்கு? கேளுங்க. கொஞ்சம் இருங்க, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். ஆளு வேற மாதிரி மூட்ல பேசுறாரு. சூடாதான் இருக்கு. கொடுங்க. என்ன கொடுங்க? உங்க கையில இருக்கிற இஸ்திரி பெட்டியை கொடுங்க. எது கேக்குறீங்க? தேய்க்கிறதுக்கு. எதை தேய்க்கிறதுக்கு? உங்க உருப்படியை தேய்க்கிறதுக்கு. என்னங்க இது? நீங்க ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை துணியை போய் தேய்க்கிறேன்னு சொல்றீங்களே, யாராவது பார்த்தா அசிங்கமா இருக்கும். அதுக்காகத்தான் கதவை சாத்திட்டு வந்துட்டேன். ஐயோ வேணாங்க, நீங்க தேய்க்கிறது பார்த்தா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஐயோ என்னங்க இது? என் ஜட்டில இருந்து சகல துணிமணிகளையும் துவைச்சு கொடுத்துருக்கீங்க. அது கைமாற உங்க துணிகளை தேய்ச்சு கொடுக்குறேன். பெட்டியை கொடுங்க. நான் உங்ககிட்ட எந்த கைமாறும் எதிர்பார்க்கல. நானே தேய்ச்சுக்கிறேன். பேசாம உங்க ரூமுக்கு போங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்க உருப்படிகளை தேய்ச்சு கொடுக்காம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். அடம் பிடிக்காம அந்த அயன் பாக்ஸ் என் கையில கொடுங்க. ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? பிடிங்க. தேங்க்யூ. நீங்க போயிட்டு வாங்க. என்னது? எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே மடிப்படிப்பா இருக்கு. எங்க பொட்டி வைக்கிறது, எப்படி தைக்கிறது? சரி, ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு தேய்க்க ஆரம்பிப்போம். என்ன துணி கருகிற வாட வருது? இந்த கட்டிங் நல்லா இருக்கே. என்ன இது? போட்டேன். இது இன்னும் ஒண்ணு. இது மூணாவது. ஐயோ, போச்சு. என் துணி எல்லாம் போச்சு. நினைச்சேன் பாம்பு பண்ண என்கிட்ட இந்த அயர் பாக்ஸ் வாங்கும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது கோழை இப்படி பண்ணுவீங்கன்னு. நான் ரொம்ப கவனமா தானே தேய்ச்சேன். எந்த உலகத்துல இருந்தீங்க? எல்லாத்தையும் இப்படி போசிக்கிட்டீங்களே. நான் வெளியில போனோம்னா எதை போட்டுட்டு போறது? என்ன மன்னிச்சிருங்க. இந்த பெட்டி சூடேறி போச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நாளைக்கே உங்களை கடை கூட்டு போய் என் சொந்த செலவுல 10 ட்ரெஸ் வாங்கி தரேன். இனிமே ஜென்மத்துக்கும் பொம்பளைங்க சமாச்சாரத்துல தலையிடவே மாட்டேனே. இந்த ஃப்ராக் உங்களுக்கு பிரமாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன விளையாடுறீங்களா? இது 2 வயசு குழந்தைங்க போடுறது. ஓஹோ, உங்களுக்கு பக்கத்துல இன்னும் 2 இருக்கோ? வேற எது? இது கரெக்டா இருக்கும். உங்களா? இது என்னது? இது எப்படி? டேய் சக்கி, கொன்னுட்டடா. சூப்பர் செலக்ஷன். நானே போட்டுக்கலாம் போல இருக்கேன். வேண்டாம், நீங்க போட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வயலட் இஸ் மை ஃபேவரட் கலர். 1 மினிட். டைலர் ரூம்ல போய் ஒரு போட்டு பாத்து. ஓகே. பானு, உள்ள போய் 10 நிமிஷம் ஆச்சு. ஒரு கவுன் ட்ரையல் பார்க்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? கம் அவுட். அவசரப்படாதீங்க சக்கி. இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். ஃப்ரண்ட்ல பேக்ல ஃபிட்டிங் கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்க வேண்டாம்? ஆமாமா, பொம்பளைங்களுக்கு முன்னாடி கண்ணாடி கிடைச்சிட கூடாது. பின்னாடி இருக்கிற பாதரசம் தேயற வரைக்கும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆஹா, என்ன அழகா இருக்கீங்க. ஜிப்பு போடுங்க. நான் போட்டுருக்கனே. ஓஃப், ஏன் டாப்போட ஜிப்பு போடுங்க. ஆம்பளைங்களுக்கு எல்லாம் பாட்டம், உங்களுக்கு டாப்பா? புது ஜிப் டைட்டா இருக்கு. ஐயோ, வா வா, மெதுவா. இங்க புரட்டி எடுத்து. இங்கதான். ஒத்தனை கொடுத்தா மாதிரி சரியா போயிடும். அது சரி. பானு, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் தான் உங்க கண்ணுல படாம ஒரு மூலையில ஒழிஞ்சுக்கிட்டேனே.
ஒரு பாவம் அறியாத நீங்க என்னால அடியும் அதையும் வாங்கினீங்க. நீங்க வேதனைப்படுறத பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்ல கதையா இருக்க. என் கண் முன்னாடி உன்னை ஒருத்தன் கொடுமைப்படுத்தினா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன பேடி பாயலா? இன்னைக்கு உங்களுக்கு நடந்தது எதிர்பாராத ஒரு சம்பவமா இருந்தா அதை மறந்துடலாம். ஆனா அந்த கும்பல் நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால எந்த நேரத்திலும் உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். எனக்கு துணையா இருக்கிறதுனால போலீஸ்காரங்க உங்க பேங்க் உத்தியோகத்துக்கு கொள்ள வைக்கலாம். அதனால தயவு செஞ்சு சீக்கிரமா என் வீட்டை காலி பண்ணி நீங்க வேற வீட்டுக்கு போயிடுங்க. அப்படியே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் அந்த ரவுடி கும்பல் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. அதனால எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த வீட்லயே இருக்கறதா முடிவு பண்ணிட்டேன். கையை நிடுங்க. முன்பின் அறிமுகமில்லாத நீ எப்பவும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம எனக்கு இவ்வளவு சேவை செய்யற. உன்னை எப்படி தேங்க் பண்றதுன்னு எனக்கு தெரியல. God bless you my child. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூமா. பானு, சக்கரவர்த்தி, இந்த நேரத்துல இங்க வந்து யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க? உனக்காகத்தான். எனக்காகவா? அப்படின்னா காலையிலேயே நீங்க என்ன பின்தொடர்ந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. எதுக்காக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? குனிஞ்சு நிமிர முடியாத வேலைன்னு சொன்னியே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன். ஓ, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உன்னத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. எதுக்காக இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யற? பேப்பர்ல விளம்பரம் பார்த்து நானா தான் இந்த வேலையை தேடிக்கிட்டேன். வாரத்துல ஒரு நாள் அந்த அம்மாவோட துணிமணிகளை துவைச்சு போட்டு குளிப்பாட்டி விட்டு மாதா கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். மத்தபடி சில்லறை வேலைகளை பார்த்து கொடுத்துட்டு ராத்திரி 9 மணிக்கு தான் வீடு திரும்புவேன். பார்ட் டைம் ஜாப். மாதா 1000 ரூபாய் சம்பளம். இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எங்க அண்ணன் பூபதி உயிரோட இருக்கும்போது அவன் கொடுத்த தொல்லைகளை களவே இல்லை. அவன் செத்த பிறகும் என்னை சாகாம சாகடிச்சிட்டான். நான் செஞ்சுட்டு இருந்த மாடலிங் தொழிலும் போச்சு. கை நிறைய எவ்வளவோ சம்பாதிச்சேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்குன்னு பேங்க்ல ஒரு பைசா கூட போட்டு வைக்க சந்தர்ப்பமே கிடைக்கல. ஏன் அப்படி? எங்க அண்ணன் எனக்கு விட்டுட்டு போற சொத்து 4 பக்கமும் கடன். அந்த கடனை எந்த ஜென்மத்துல எப்படி தீர்க்க போறேன்னு எனக்கே தெரியல. சுத்தி இருக்கிற உலகம் என்ன தீண்டு தகாத மாதிரி பாக்குது. என்னால வாழவும் முடியல, சாகவும் வழி தெரியல. இப்படிப்பட்ட துர்பாக்கியமான நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. பானு, வாழ்க்கைன்னா மேடு பள்ளங்கள் வரத்தான் செய்யும். அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் நமக்கு வேணும். இந்த உலகம் என்ன கொலைக்காரின்னு சொல்லுது. அந்த மனவேதனைதான் என்னால தாய்க்க முடியல. வெளிவட்டாரத்துல உன்னை பத்தி இப்படி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு இருக்கிறது என்னமோ உண்மைதான். இந்த களங்கத்தை போக்குறதுக்கு உனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்ய நான் தயாரா இருக்கேன். நீ உண்மையிலேயே நிரபராதின்னா முதல்ல நீ என்ன நம்ப வைக்கணும். நான் நிரபராதி. உங்களை எப்படி நான் நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பானு, தெய்வத்துக்கு முன்னாடி நீ கற்பூரத்தை ஏத்தி பூபதி நீ கொலை பண்ணலன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கூட. நான் நம்புறேன்.
மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் பூபதியை கொலை பண்ணல. பானு, உனக்கு அக்னி பரீட்சை வச்சு உன் உள்ளங்கையில மட்டும் இல்ல, உன் உள்ளத்திலையும் தீக்காயங்கள் ஏற்படுத்திட்டேன். உங்களை மாதிரி ஒரு நல்ல இதயத்தை என்னால நம்ப வைக்க முடிச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பானு, நீ எவ்வளவு சொன்னாலும் என் மனசு கேட்கல. ஒரு உண்மையை வரவழைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை நான் கொடுத்துட்டேன். இந்த வழக்கை பொறுத்தவரை தண்டனை கொடுத்து வந்த அபராத தொகையும் கட்டணும். கையை நீட்டு தரேன். அப்படியா? எவ்வளவு தருவீங்கன்னு சொல்லுங்க, கையை நீட்டு. நீ எவ்வளவு கேட்டாலும் தரேன். கையை நீட்டு. அண்ணா, போஸ்ட் இந்த வீட்டுக்கா? மிஸ் பானு, நம்ம 10 சாந்தி காலனி. அடுப்படு ஆச்சரியமா இருக்கு. எங்க இருந்து? இந்தியன் பேங்க் சாந்தோம் பிரான்ச். கனமா இருக்கு. என்ன பண்ணலாம்? பிரிக்கலாமா? பிரிக்கலாம். மேடம், எங்களுடைய வங்கியில் தங்களுடைய அக்கௌண்டை முடித்துக் கொண்டதால் தங்களுடைய பாஸ்புக்கை இத்துடன் அனுப்பியுள்ளோம். பெற்றுக்கொள்ளம்பா. என்ன பாஸ்புக்? பானு பேர்ல அக்கௌண்டா? மிஸ் பானு பேர் கரெக்டா தானே இருக்கு? கோட் நம்பர் 123. என்ன எவ்வளவு அமௌண்ட் வச்சிருந்தான்னு பார்ப்போம். காட், போன மாசம் வரைக்கும் சேமிப்பு 3,09,635. எப்பா, இந்த வீடு சுத்துதா என் தலை சுத்துதா? இவ்வளவு பாம்புன்னு நினைச்சு தாண்டவும் முடியல, பழுகு நினைச்சு மிதிக்கவும் முடியல. ஹாய் சக்கி. ஹாய். நான் உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க நோன்னு சொல்லாம ஏத்துக்கணும். சாரி, நான் யார்கிட்டயும் பிரசன்டேஷன் வாங்கி பழக்கம் இல்ல. இத பாருங்க, இனிமே நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி? நீங்க கொடுத்தா நான் வாங்கிக்கணும், நான் கொடுத்தா நீங்க வாங்கிக்கணும். இன்னில இருந்து we are 2 in 1. எனக்கு பிடிச்ச கலர்ல உங்களுக்கு ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க. only a shirt? தங்க மோதிரமே வாங்கி உங்க விரலுக்கு போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா அதுக்கு வசதி இல்லையே. என் சக்திக்கு முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு. ப்ளீஸ் வாங்கிக்கங்க. ஏன் பானு போய் சொல்ற? நீ விரும்பினா உன் வசதிக்கு எனக்கு ஒரு அம்பாசிடர் கார் வாங்கி பிரசன்ட் பண்ணலாமே. அம்பாசிடர் கார் என்ன? அதெல்லாம் சாதாரணம். ஃபாரின் காரே வாங்கி தந்திருப்பேன். அதுக்கு மனம் இருக்கு, ஆனா பணம் இல்லையே. ஏன் இல்ல? பேங்க்ல லட்சக்கணக்கில் பணம் போட்டு வச்சிருக்கல, அதை எடுக்க மனம் இல்லைன்னு சொல்லு. என்னது? பேங்க்ல நான் பணம் போட்டு வச்சிருக்கேனா? அதுவும் லட்சக்கணக்கில். அருமையான கற்பனை. இந்த பாஸ்புக் உன் பேர்ல இருக்கு. இது கூட கற்பனையா? என் பேர்ல பாஸ்புக்கா? சாந்தோம் பிரான்ச் இந்தியன் பேங்க்ல லட்சக்கணக்கில் பணம் போட்டு வச்சிருக்கே, உன் பாஸ்புக். நீ பாரு. மை காட், என் பேர்ல என் விலாசத்துல எனக்கு தெரியாம இவ்வளவு பணத்தை யார் போட்டு வச்சிருக்காங்க? யாரா? நீதான். சக்கரவர்த்தி. நல்ல வேளை நீ வீட்டுல இல்லாதப்ப இந்த லெட்டர் வந்தது. இல்லனா இதையும் நீ மறைச்சு வச்சிருப்பல. இது அபாண்டமான போய். உனக்குன்னு ஒரு பைசா கூட பேங்க்ல சேமிச்சு வைக்க முடியலன்னு நேத்து என்கிட்ட சொன்னியே, அதுதான் பட்டமான போய். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? இந்த மாதிரி ரெட்ட வாழ்க்கை இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடுன்னு நினைக்கிறேன். கோவில்ல பொய் சத்தியம் வேற பண்ண, அதையும் நான் நம்பின பாரு. ஸ்டாப் இட். என்ன ஏதுன்னு விசாரிக்காம ஆண்களுக்கு உள்ள அவசர புத்தியில என் மேல குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே போறீங்களே, இது கடவுளுக்கே பொறுக்காது. கையும் களவுமா பிடிபட்ட பிறகு இன்னும் என்ன விசாரிக்கணுங்கிற? யார விசாரிக்கணுங்கிற? உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். உங்க மேல சத்தியமா சொல்றேன், இது என் பாஸ்புக் இல்ல. எனக்கு எந்த பேங்க்லயும் சேமிப்பு இல்ல. இருக்குன்னு நிரூபிச்சுட்டா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நீ செஞ்ச கொலைக்கு ஏற்கனவே உனக்கு தண்டனை காத்துட்டு இருக்கு. இதுல நான் வேற உனக்கு தண்டனை கொடுக்கணுமா?
என் கூட வா, உன் பகல் வேஷத்தை கலைக்கிறேன். மிஸ் பானு என் சாந்தி காலினி எங்க கஸ்டமர் தான். அந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா? எஸ், 10 நாளைக்கு முன்னால இங்க வந்திருந்தாங்க, என்ன சந்திச்சாங்க. கூடிய சீக்கிரம் வெளிநாட்டுல செட்டில் ஆக போறதாகவும் பேங்க் அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணி பாஸ்புக் அனுப்பி வைக்க முடியும் கேட்டுக்கிட்டாங்க. அந்த பொண்ணை நீங்க அடையாளம் கட்ட முடியுமா? பை ஆல் மீன்ஸ். பானு, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இதுவரைக்கும் இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே. சார், எங்க பேங்க்ல பானுங்கிற பேர்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறது இந்த பொண்ணு இல்ல சார், அது வேறொரு பொண்ணு. மிஸ்டர் சக்கரவர்த்தி, தீர விசாரிக்காம என் மனசு நோக்கடிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? பானு, நான் என்ன? குட் பை. பானு. சார், பானுங்கிற பேர்ல ஆள்மாறாட்டம் பண்ண பொண்ணு எப்படி இருப்பான்னு உங்களால சொல்ல முடியுமா? அவளும் உங்க கூட வந்த பொண்ணு மாதிரியே உயரமா தான் இருப்பா. உடலமைப்புல கூட அந்த பொண்ணும் இந்த பொண்ணு மாதிரியே தான் இருப்பா. அந்த பொண்ணை உங்க பேங்க்குக்கு அறிமுகப்படுத்தி வச்ச ஆள் யாரு? அவரோட பேரு விலாசம் உங்களால தர முடியுமா? எஸ், தரேனே. கே கட்டாரி, ஹோட்டல் ஹாலிவுட், பெரம்பூர், மெட்ராஸ் பார்ட்டி. நானும் ஆத்திரக்காரனுக்கும் புத்தி மட்டும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த பழமொழி எனக்கு தான் பொருந்தும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு நீங்க என்ன மறந்துருங்க. பானு சார், நான் செய்யாத குத்தத்துக்கு சட்டப்படி எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியலனாலும் சமுதாயத்துல எனக்கு ஜென்ம தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க. நான் ஒரு நடப்பிட மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன் சார் என்ன இப்படி கொல்லாம கொல்றீங்க? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலம்மா. இத படிச்சு பாருங்க, புரியும். பூபதியின் கொலை வழக்கில் புதிய திருப்பம். கொலைகாரி பானுவை பிடிப்பதற்காக காவல்துறையினர் தீவிர முயற்சி செய்து வந்தது தெரிந்ததே. சக்கரவர்த்தி பேங்க் அதிகாரி போல் நடித்து பானுவின் வீட்டில் தங்கியிருந்து அவளது நடவடிக்கைகளை கண்காணித்து வந்தார். அவர் ஒரு ரகசிய போலீஸ் அதிகாரி என்பது திடீரென்று அம்பலமாகிவிட்டது. இத பாருமா, குற்றங்களை கண்டுபிடிக்கிறதும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதும் தான் எங்க வேலை. அதுக்காக எத்தனையோ வழிகளை கடைபிடிக்கிறோம். ஒரு அரசாங்க அதிகாரி என்ற முறையில் சக்கரவர்த்தி தன்னுடைய கடமை தான் செஞ்சிருக்கிறார். அதை தப்புன்னு சொல்ல வந்திருக்கிறியா? ஒரு நிரபராஜ நிழல் மாதிரி சுத்தி சுத்தி வரீங்களே, அது தப்புன்னு சொல்ல வந்தேன். வருமானத்துக்கு வழி இல்லாம போனதுனால வீட்டுல ஒரு பகுதி வாடகைக்கு விடப்படும் விளம்பரம் பண்ணல. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்க கெட்டிக்காரத்தனமா உங்க ஆளை கொண்டு வந்து வீட்டுல உட்கார வச்சிட்டீங்க. இப்பதான் புரியுது, அந்த மனுஷன் என் கூடவே இருந்து எனக்கு குழி பறிச்சிருக்காருன்னு. சக்கரவர்த்தி நீ நினைக்கிற மாதிரி தப்பான ஆள் இல்ல. உனக்காக அவன் என் கூட எவ்வளவோ தூரம் வாதாடி இருக்கிறான். பச்சையா சொல்ல போனா உன்னாலதான் சக்கரவர்த்தி எங்க டிபார்ட்மெண்ட்ல கெட்ட பேர். இந்த நிமிஷத்துல இருந்து உங்க தங்கமான ஆபீஸருக்கு என்னால எந்த கெட்ட பேரும் வராது. I promise you. Yes. மிஸ்டர் சக்கரவர்த்தி என் வீட்டுக்குள்ள நுழையிற அடுத்த நிமிஷமே அவரோட பெட்டு படுக்க வாசல்ல இருக்கும். பானு, I mean it. பானு, எங்க இவ்வளவு தூரம்? போலீஸ் இலாக்காவின் திறமையை பாராட்டணும்னு தோணுச்சு. அத உங்க டிப்டி கமிஷனரை பார்த்து கை குலுக்கிட்டு வரேன். By the way, மிஸ்டர் சக்கரவர்த்தி, உங்க நடிப்பு எக்ஸலென்ட். Hands off to you. வரேன். பானு, தெருவுல போற பொண்ணை கையை பிடிச்சு எடுக்கிறதுக்கு எந்த ஆம்பளைக்கு உரிமை இல்ல. அது போலீஸ் அதிகாரிக்கும் பொருந்தும். Leave my hand. நாம 2 பேரும் காதலர்கள். உன்னை கட்டி பிடிக்க கூட எனக்கு உரிமை உண்டு. காதலர்களா? உங்க வாயால் அந்த புனிதமான வார்த்தையை சொல்லாதீங்க. சாக வரம் பெற்ற காதல் காவியங்கள் கூட அழிஞ்சு போகும். பானு, என்ன உளவு பார்க்க என் வீட்டுக்குள்ள வந்தீங்க. உங்க குள்ள நிறைய தந்திரங்களை புரிஞ்சுக்காம நான் உங்களோட பழகுனேன். என் மனசு பறி கொடுத்தேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. முதல்ல உன்னை நான் சந்திச்ச போது நிச்சயமா துப்புரை நோக்கத்தோட நான் வரல. தற்செயலா தான் உங்க வீட்டுக்கு கூடி வந்தேன். அந்த நேரத்துல நீ யாரு, உன் பிரச்சனை என்னன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. I was an innocent tenant, believe me. சாருக்கு தினசரி பத்திரிக்கை படிக்கிற பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாளாவது ஏதாவது ஒரு பத்திரிக்கை எடுத்து புரட்டி பாருங்க. போலீஸ் இலாக்கா திட்டமிட்டு தான் உங்களை என் வீட்டுக்குள்ள கொடுத்தனக்காரர் அமுச்சு வச்சாங்கன்னு எல்லா பத்திரிக்கையும் விலாவரியா வந்திருக்கு. பத்திரிக்கைக்காரங்களுக்கு கற்பனா சக்தி அதிகம். இன்னைக்கு வந்த செய்தியில கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. கொடுத்தன வந்த பிறகுதான் உன்னை நான் உளவு பார்க்க ஆரம்பிச்சேன். என்ன செய்யறது? நான் ஒரு போலீஸ் அதிகாரி. என் கடமைகளை தட்டி கழிக்க முடியல. அதிகாரியை மட்டும் நீங்க நடத்திருந்தா உங்களை பாராட்டலாம். இதையும் உள்ள ஒரு நல்ல மனுஷன் மாதிரி என்கிட்ட நடிச்சீங்கள, அதை என்னால ஜீர்ணிக்க முடியல. பானு, உங்களை கதாநாயகன் நினைச்சேன். நீங்க ஒரு வில்லன் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்.
பானு இனிமே அந்த பேரை சொல்லி கூப்பிட உங்களுக்கு உரிமை இல்ல.